அனைவருக்கும் சலாம், வணக்கம், குட் மார்னிங். இந்த ரெக்கார்டிங் கிளாஸ்ல பாருங்க, நாங்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய விஷயம் 2025ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான கணக்கீடு தொடர்பான ஆன்லைன் வகுப்புகள் ஜூம் கிளாஸ் தொடர்ச்சியாக சிறப்பாக நடைபெறுகின்றது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மாணவர்கள் 2025ல உயர்தரத்துல கணக்கீட்டு பாடத்துல இறுதி பரீட்சைக்கு முகம் கொடுக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் உள்ள முக்கியமான ஒரு அறிவித்தல். உங்களோட சிலபஸை பாருங்க, தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 16, கணக்கீட்டின் அறிமுகத்தில இருந்து முதலீட்டு தீர்மானம் வரையான பாடத்திட்டம். இப்ப நாங்க கணக்கீட்டுல சிறந்த ஒரு பெருபேற்ற பெற்றுக்கொள்ளணும். நாங்க இறுதி பரீட்சையில 3A அல்லது 2AB என்ற கனவை நாங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க உயர்ந்த பரீட்சை பெறுபேரோட பல்கலைக்கழகத்துக்கு போகணும், யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு சொன்னா நீங்க கட்டாயம் 3A அல்லது 2AB எடுத்தாகணும். அப்படி எடுத்தாகணுமா இருந்தா உங்களோட வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு, அடுத்து ICT இதுல சிறந்த பெறுபேரை பெற்றுக்கொள்ளணும். அதுல மிக முக்கியமானது கணக்கீடு. இப்ப கணக்கீட்டுல எப்படி இலகுவான முறையில ஏஏ பெற்றுக்கொள்ளலாம் பார்த்துக்கோங்க. இப்ப மொத்தம் 16 தேர்ச்சிகள் காணப்படுது. அந்த தேர்ச்சிகளை சிறப்பான முறையில படிச்சு கொள்ளணும். ஒவ்வொரு தியரிய விலகி கொள்ளணும். எப்படி நாங்க பதிவுகளை மேற்கொள்றது அதை சிறப்பான முறையில படிச்சு கொள்ளணும். தரம் 12 பாருங்க, மொத்தம் 10 தேர்ச்சிகள் காணப்படுது. கணக்கீட்டின் அறிமுகம், கணக்கீட்டு சமன்பாடு, இரட்டை பதிவுகள், இரட்டை விலை விதி, மூலையேடுகள், கணக்கீட்டு எண்ண கருக்கள், தனியுடைமை வணிகமொன்றின் நிதி கூற்றுக்கள், உற்பத்தி கிரய கூற்று, சந்தா லாப நோக்கமற்ற நிறுவனங்களின் நிதி கூற்றுக்கள், ஒற்றை பதிவு அல்லது நிறைவில் பதிவு, பங்குடைமை நிதி கூற்றுக்கள். தரம் 12. தரம் 13 பாருங்க, 13 சிலபஸ். கணக்கீட்டு நியமங்கள், இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள், LKAS SLFRS, கணக்கீட்டு எண்ண கரு சட்டகம், கம்பெனி நிதி கூற்றுக்கள், கணக்கீட்டு விகிதங்கள், முகாமை கணக்கீடு, எல்லை கிரியவியல், முதலீட்டு தீர்மானம். இதை உள்ளடக்கியது 16 தேர்ச்சி. அப்ப அதுல தியரியை முழுமையா விளங்கி கொள்ளணும். எப்படி நாங்க பதிவுகளை மேற்கொள்றது விளங்கி கொள்ளணும். இரண்டாவது பாருங்க, ஒவ்வொரு பாடத்திலையும் நாங்க பார்ட் 1 பார்ட் 2 பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி வினாக்கள் கேட்கப்படும், எந்தெந்த முறைகள்ல கேட்கப்படும். இறுதியா நாங்க மீட்டல் ரிவிஷன் படிச்சு கொள்ளணும். அப்ப எங்களோட ஜூம் கிளாஸ்ல நடாத்தப்படுற விஷயத்த மிக தெளிவா விளங்கிக்கோங்க. இப்ப நாங்க 2022, 23 மாணவர்களுக்கு கிளாஸ் முடிச்சிட்டோம். இப்ப 2024, 25, 26 3 பேட்சும் கிளாஸஸ் போகுது. அதுல 25ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு செகண்ட் டைம் சிலபஸ் ஆரம்பமாகி சிறப்பா போகுது. அதுல பாருங்க, உங்களுக்கு செகண்ட் டைம் சிலபஸ்ல தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 6 வரையான பாடப்பகுதி, அந்த பாடம் படிச்சு கொள்ளணும். அதுல மிக முக்கியமான தேர்ச்சி 5 கணக்கீட்டு எண்ண கருக்கள், முழுமையான நோட்ஸ் பாடம், முழுமையா தியரி கொடுத்து படிச்சு கொடுத்துட்டேன். அது ரெக்கார்டிங் முழுமையா இருக்குது. அடுத்து தேர்ச்சி 5க்குரிய பேப்பர் கிளாஸ், அது முழுமையா ரெக்கார்டிங் காணப்படுது. அப்படி எப்படி இலகுவான முறையில கணக்கீட்டு என்ன கருல ஸ்கோர் பண்ணலாம் தெளிவா படிச்சிட்டோம், பாஸ் பேப்பர் உட்பட. இப்ப கணக்கீட்டு என்ன கருனா மொத்தம் 13 காணப்படுது. அது பார்ட் 1க்கு மட்டும்தான் வரும். ஃபைனல்ல 2 அல்லது 3 வினாக்கள் கேட்கப்படும். கணக்கீட்டு என்ன கருக்கள் எப்படி இலகுவான முறையில ஆன்சர் பண்ணலாம் தெளிவா தியரியும் பேப்பர் கிளாஸும் முடிச்சிட்டு. அடுத்தது பாருங்க, தேர்ச்சி 6 மிக முக்கியமான பாடம், தனியுடைமை வணிகம் ஒன்று நிதி கூற்றுக்கள், சீராக்கம்னு சொல்லுவோம். அப்ப இந்த சீராக்கம் நிறைய இடத்துல ஒழுங்கா படிச்சு கொடுக்க மாட்டாங்க, சிறப்பான முறையில படிச்சு கொடுக்க மாட்டாங்க. நார்மலா சீராக்கம் பார்த்துட்டு பார்ட் 2 பயிற்சிக்கு போவாங்க. பின்னுக்கு நாங்க பங்குடைமை, சந்தா, கம்பெனி செய்யும் போது மிக முக்கியமா வரக்கூடியது சீராக்கம். எனவே தெளிவா படிக்கணும். நாங்க எங்கட ஜூம் கிளாஸ்ல தனியுடைமை வணிகம் ஒன்று நிதி கூற்றுக்கள்ல சீராக்கம், இறுதி இருப்பு தொடர்பான சீராக்கம், அதை வகைப்படுத்தினோம்டா இறுதி இருப்பு, இருப்பு அழிவடைதல், பொருள் பற்று, நன்கொடை, வழிச்சரக்கு, விற்பனை ரயில் திருப்பி அனுப்புக, இப்படி வகைப்படுத்தி தனித்தனியா விளக்கங்களோட படிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, வருமானம், அல்ல அட்டுறு வருமானம், வருமதி வருமானம், முற்பணமாக பெற்ற வருமானம், செலவுகள், அட்டுறு செலவுகள், செலுத்த வேண்டிய செலவுகள், முற்பணமாக செலுத்திய செலவுகள். அடுத்தது பாருங்க, அறவிட முடியா கடன் சீராக்கம், மீள பெற்ற அறவிட முடியா கடன் சீராக்கம், ஐயக்கடன் சீராக்கம், ஐயக்கடன்ல பொது ஐயக்கடன் ஏற்பாடு, விசேட ஐயக்கடன் ஏற்பாடு,
குறை ஐயக்கடன் ஏற்பாடு, மிகை ஐயக்கடன் ஏற்பாடு, ஐயக்கடன், அறவிட முடிய ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு. இப்படி நாங்க முழுமையா நிறைய விஷயம் தெளிவா படிச்சுட்டோம். அடுத்தது பாருங்க, பெருமான தேய்வு சீராக்கம், நேர்கோட்டு முறை. நேர்கோட்டு முறை மட்டும்தான் எக்ஸாமுக்கு வரும். பெறுமதி சேர்வரி, வெட்கட்டுப்பாட்டு கணக்கு. இறுதியாக இபிஎஃப், இடிஎஃப், ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம். இதை நாங்க தெளிவா ஒவ்வொரு நோட்ஸா பார்த்து, விளக்கங்களை பார்த்து, கணக்கீட்டுல வெளிப்படுத்தல பார்த்து முழுமையா தியரி முடிச்சிட்டோம். ரெக்கார்டிங் காணப்படுது. இறுதியா பார்த்தோம், எங்கேயும் படிச்சு கொடுக்குற விஷயம் இல்லை, எங்கேயும் படிச்சு கொடுக்க மாட்டாங்க. பரீட்சை மீதில் காணப்படக்கூடிய சீராக்கம், பரீட்சை மீதில் காணப்படக்கூடிய மறைமுக சீராக்கம், வங்கி கடன், முதலீடுகள், நிலையான வைப்புகள் தருவான். அதை எப்படி பதிவு செய்யறது, அப்படி முழுமையா உள்ளடக்கி தேர்ச்சியாருக்குரிய சீராக்கங்கள் முடிச்சிட்டோம். அப்ப செகண்ட் டைம் சிலபஸ் முழுமையா நிறைவு பெற்றுட்டு, முழுமையா நிறைவடைச்சிட்டோம், முழுமையா படிச்சு முடிச்சிட்டோம். தேர்ச்சி 5, தேர்ச்சி 6. அப்ப இலகுவான முறையில செகண்ட் டைம்ல ஸ்கோர் பண்ணலாம். இதை தெளிவா விளைவிக்கும். இப்ப கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணீங்களா இருந்தா தேர்ச்சி 5, தேர்ச்சி 6 முழுமையான ரெக்கார்டிங் தருவேன். தேர்ச்சி 5க்குரிய பேப்பர் கிளாஸ் ரெக்கார்டிங் இருக்குது. உட ஃபர்ஸ்ட் டைமுக்கு நாங்க 4 பேப்பர் பார்த்தோம். பார்ட் 1ல 4 பேப்பர் ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய சிலபஸ் முழுமையா படிச்சு கொடுத்தோம். இப்ப அதற்குரிய மேலதிக ரெக்கார்டிங் இருக்குது. அடுத்து 26 படிச்சு கொடுத்த தேர்ச்சி 1க்கான ரெக்கார்டிங், தேர்ச்சி 2க்கான ரெக்கார்டிங் இருக்குது. கட்டாயமாக தருவேன். அடுத்தது நடாத்த போற தேர்ச்சி 3, தேர்ச்சி 4 திருப்பி தருவேன். அப்ப நீங்க விரும்பிய பெட்ச்ல படிச்சு கொள்ளலாம். 24, 25, 26. இப்போ உங்களோட பெட்சுக்கு தேர்ச்சி 5, தேர்ச்சி 6 முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் படிக்கிறோமா 26ல ஜாயின் பண்ணி படிங்க. அப்படி இல்லை ரெக்கார்டிங் எடுத்து படி. இப்படி சகல விஷயங்களும் ஏற்பாடு செஞ்சு தரப்படும். கணக்கீடு கஷ்டமா, இது வரைக்கும் படிச்சது விளங்க இல்லை, எப்படி பேப்பர் செய்யறது, எல்லா விஷயமும் சொல்லி தருவேன். ரெக்கார்டிங் தருவேன். இலகுவான முறையில படிச்சு இலகுவான முறையில பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நாங்க அடுத்தது உங்களோட பேச்சுக்கு என்ன படிச்சு கொடுக்க போறோம்டா, செகண்ட் டைம் பேப்பர் ஸ்டார்ட் பண்ண போறோம். செகண்ட் டைம் பேப்பர்ல பார்ட் 1, பார்ட் 2, தொண்டமான பேப்பர், சீட்ஸ் பேப்பர், ரோயல் காலேஜ் பேப்பர், ஒவ்வொரு மாகாண பேப்பர். அடுத்தது புதிய தியரியாக உற்பத்தி கிரைய கூற்று ஆரம்பிக்க போறோம். இதை தெளிவா விளங்கிக்கும். அப்ப இதுவரைக்கும் நான் ஒன்றும் படிக்கையில கஷ்டம்டா, ஜாயின் பண்ணா தேர்ச்சி 5, தேர்ச்சி 6 தருவேன். 2 வாரத்தையும் முழுமையா விளங்கி கொள்ளலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய தேர்ச்சி 1, தேர்ச்சி 2 ரெக்கார்டிங் தருவேன். அதுவும் படிச்சு கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் டைம்ல செய்யப்பட்ட வினாக்கள் அதுவும் தருவன், படிச்சு கொள்ளலாம். அப்ப முழுமையா ஹோப் ஒன்று வரும். அடுத்தது செகண்ட் டைமுக்குரிய பேப்பர் கிளாஸ் ஆரம்பிக்கப்பட போகுது. ஆகஸ்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸாம், அதுக்கு முன்னாடி செஞ்சு விடப்படும் பார்ட் 1, பார்ட் 2. அப்ப அதை நாங்க முழுமையா பார்ப்போம். தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 6 எப்படி பார்ட் 1 வினாக்கள் வரும், பார்ட் 2 வினாக்கள் வரும். அது தெளிவா படிச்சோம்டா உங்களுக்கு இலகுவா செகண்ட் டைம்ல எடுக்கலாம். அடுத்து பரீட்சை வரைக்கும் தொடர்ச்சியா படிச்சீங்கன்னா பேப்பர் கிளாஸ், தியரி, ரிவிஷன், மேலதிகமான நிறைய விடயங்கள் செய்து தரப்படும். அக்கவுண்டிங்ல இலகுவான முறையில பெற்றுக்கொள்ளலாம். நீங்க மற்ற பாடங்களை இலகுவா படிச்சுக்கோங்க. அக்கவுண்டிங்ல எங்க ஜாயின் பண்ணா இலகுவா ரிசல்ட் எடுத்துக்கொள்ளலாம். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. சரியா? அப்ப நம்மளோட கிளாஸ்ல இறுதியா பார்த்துக்கொள்வோம். உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்க்குமான நோட்ஸ் தரப்படும், பேப்பர்ஸ் தரப்படும், ரெக்கார்டிங் தரப்படும். அப்போ ஒவ்வொரு கிளாஸ்க்கு முறைய ரெக்கார்டிங் யூடியூப் சேனலின் ஊடாக அக்கவுண்டிங் பை ஜஸ்மின் அந்த சேனல் ஊடாக அப்லோட் செய்யப்பட்டு உங்களுக்கு தரப்படும். அப்ப நீங்க 2 வருடம் பரீட்சை முடிவடையும் வரைக்கும் திருப்பி மீண்டும் பார்த்து கொள்ளலாம். அப்படி ஏற்பாடு செஞ்சு தரப்படும். சரியா? இப்ப கிளாஸ்க்கு ஜாயின் பண்ண விருப்பமான மாணவர்கள் மேலுள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு இணைஞ்சிக்கோங்க. கணக்கீடு இலகுவான பாடமாக உங்களுக்கு மாற்றமடையும். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் எழுதிமா செஞ்சு தரப்படும். அடுத்து ஏதாவது டவுட் இருந்தா ஜூம்ல கேட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லையா வாட்ஸ்அப்பின் ஊடாக நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். எனி டைம் ரெஸ்பான்ஸ் பண்ணப்படும். ஓகே, தேங்க்யூ. ஜிசாக்கல்லா ஹைரா. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் சந்திப்போம். இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் அல்லது சேம்பிள் கிளாஸ் தேவண்டா நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க. அடுத்த கிளாஸ் சந்திப்போம். செகண்ட் டைம் பேப்பர் ஸ்டார்ட்.